ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பொருள்லாம் சாப்பிடுவீங்களான்னு தெரியல. அது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற முக்கால்வாசி இல்லை, எல்லா பேக்கடு ஃபுட்லேயும் இன்செக்ட்ஸோட ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குமா. இந்த பூச்சிலாம் இருக்குல்ல, இது அறப்பட்டதுன்னா அதோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து விழுந்துடும். அந்த ஃப்ராக்மெண்ட்டோடு தான் அதை பேக் பண்ணுறாங்களாம். இந்த நியூஸ் வந்து எனக்கு புதுசு, நிறைய பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் என்னை கழுவி ஊற்றாதீங்க. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பழைய நியூஸ் அதை பார்த்தேன் ரேண்டமாக. பாருங்கள், நீங்களும் பாருங்களேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம சாப்பிட்றதுல எப்படி இன்செக்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பூச்சிகள் விழ தான் செய்யும். அது எதுவுமே பண்ண முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஸோ அதனால் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு ஃபுட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இந்த அளவுக்கு பக் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதாவது பூச்சிகளோட துகள்கள் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபேவரட் ஃபுட் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி பக் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து முதல் இடத்துல பாருங்கள், சாக்லேட் இருக்குது. சாக்லேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 125 கிராம்ஸில் 60 to 70 பூச்சிகளோட பார்ட்டிகிள்ஸ் இருக்குமா. அதுக்கப்புறம் காஃபியில் பார்த்திங்கன்னா 120 பக் பிட்ஸ் இருக்குமா. இப்போ ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிட்டிங்கன்னா 250 ml 5 ஃப்ளை எக்ஸ் இருக்குமா, அதாவது ஈக்களோட முட்டை. அதுக்கப்புறம் பீனட் பட்டர்லாம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து 100 கிராமில் 30 இன்செக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் இன்னும் நிறைய நியூஸ் பார்த்தேன். அது என்னென்னா, மேகி பேக்கெட்ஸு, ஏன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களே பாஸ்தாஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து இன்செக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குமா, அதோடு சேர்த்து தான் பேக் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாதான். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு இது புதுசாக இருக்குது, ஐயோ இதெல்லாமா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.